ஜிஎஸ்டியில் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் ஆர்டர் யாரெல்லாம் ஃபைல் பண்ணலாம், எப்போ ஃபைல் பண்ணணும், எப்படி ஃபைல் பண்ணலாம், அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். செக்ஷன் 16(4) படி ஜிஎஸ்டியில் டியூ டேட்டுக்கு பிறகு ரிட்டர்ன் ஃபைல் செய்தால் அந்த இன்வாய்ஸுக்கெல்லாம் டேக்ஸ் பேயர் ஐடிசி எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டியில் புதுசாக ப்ரொவிஷன்ஸாக 16(5) இன்சர்ட் செய்து 2017-18, 2018-19, 2019-20, 2020-21 வரையுள்ள எல்லா ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸையும் 30 நவம்பர் 2021க்குள்ளே ஃபைல் செய்தால் ஐடிசி எடுத்துக்கொள்ளலாம்னு அலோவ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் 16(6)ல் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆனவங்க ரிவோகேஷன் ஆஃப் கேன்சலேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபைல் பண்ணி ரிவோக் செஞ்சுருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே எல்லா ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸும் ஃபைல் செய்தால் அப்போது ஐடிசி கிளைம் பண்ணலாம் அப்படின்னு அப்டேட் வந்தது. இந்த மாதிரி அப்டேட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியோ இல்லை வந்ததுக்கு அப்புறமோ டேக்ஸ் பேயர்ஸ்க்கு செக்ஷன் 73, செக்ஷன் 74, செக்ஷன் 107, செக்ஷன் 108 கீழே ஐடிசி ராங்காக அவைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கன்ஃபார்ம் செய்து டிமாண்ட் ஆர்டர் ஜிஎஸ்டி போர்ட்டலில் இஷ்யூ செஞ்சுருந்தாங்கன்னா அந்த டேக்ஸ் பேயர்ஸ் அக்டோபர் 8, 2024 இஷ்யூ செய்யப்பட்ட நோட்டிஃபிகேஷன் நம்பர் 22/2024 சென்ட்ரல் டேக்ஸின் அப்டேட் படி ஸ்பெஷல் ரெக்டிஃபிகேஷன் ப்ரொசீஜர் யூஸ் செய்து ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் ஆர்டர் ஃபைல் செய்யலாம். ஆனால் அந்த டேக்ஸ் பேயர்ஸ் அவங்களுக்கு இஷ்யூ செய்த ஆர்டருக்கு அகெயின்ஸ்டாக அப்பீல் ஃபைல் செய்திருக்கக்கூடாது. அடுத்தது எப்போ ஃபைல் பண்ணலாம்? இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் 22/2024 சிஜிஎஸ்டி ஆக்ட் இஷ்யூ செய்த டேட்டான 8/10/24 6 மாதத்துக்குள்ளே இந்த ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் ஆர்டர் அப்படிங்கிறத ஜிஎஸ்டி காமன் போர்ட்டலில் ஃபைல் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எப்படி ஃபைல் பண்ணணும்? செக்ஷன் 73, செக்ஷன் 74 கீழே டிமாண்ட் ஆர்டர் வந்துருந்துச்சுன்னா அவங்க ஜிஎஸ்டி காமன் போர்ட்டலில் போய் லாகின் பண்ணிவிட்டு டேஷ்போர்ட் சர்வீசஸ், யூசர் சர்வீசஸ் கீழே மை அப்ளிகேஷன், அப்ளிகேஷன் டைப், அப்ளிகேஷன் ஃபார் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் ஆர்டர், நியூ அப்ளிகேஷன் போய் அப்ளை பண்ணலாம். செக்ஷன் 107 அல்லது செக்ஷன் 108 கீழே டிமாண்ட் ஆர்டர் வந்துருந்துச்சுன்னா அவங்க ஜிஎஸ்டி காமன் போர்ட்டலில் லாகின் பண்ணிவிட்டு டேஷ்போர்ட் சர்வீசஸ், யூசர் சர்வீசஸ், வியூ அடிஷ்னல் நோட்டீசஸ் ஆர் ஆர்டர்ஸ் போயிட்டு வியூ ஹைப்பர் லிங்க்கை கிளிக் பண்ணணும். கேஸ் டீட்டெயில்ஸ் பேஜ் டிஸ்பிளே ஆகும். அப்ளிகேஷன் டேபே டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகி நிற்கும். அதில் செலக்ட் த ஆர்டர்ஸ் டேப்பில் போயிட்டு இனிஷியேட் ரெக்டிஃபிகேஷன் அப்படிங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணணும். இந்த ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் ஆர்டர் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணும்போது அனெக்ஷர் ஏல எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஆட் பண்ணி அப்லோட் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் டேப்லேயே மேலே அனெக்ஷர் ஏ இங்கே டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு போட்டிருக்கோம். அங்கே போய் அதை டவுன்லோட் பண்ணிக்கணும். அனெக்ஷர் 1ல் ஃபஸ்ட்டு பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஜிஎஸ்டின் லீகல் நேம், ட்ரேட் நேம் கொடுக்கணும். அப்புறம் எந்த ஆர்டருக்கு நீங்கள் ரெக்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஆர்டர் ரெஃபரன்ஸ் நம்பர், ஆர்டர் டேட், டிமாண்ட் ஆர்டரில் என்ன அமௌண்ட் கன்ஃபார்ம் பண்ணி போட்டுருக்காங்களோ அந்த அமௌண்ட் என்டர் பண்ணணும். செகண்ட் பாக்ஸில் செக்ஷன் 16(5) எலிஜிபிளான ஐடிசி இருந்தால் அதை அங்கே போடணும். தேர்ட் பாக்ஸில் செக்ஷன் 16(6) எலிஜிபிளான ஐடிசி இருந்துச்சுன்னா அதை போடணும். நெக்ஸ்ட்டு டிக்ளரேஷன் கொடுத்துட்டு வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணணும். தேங்க்யூ.